தங்கத்த விட வெள்ளி தான் பெருசு. இந்த கதையில குட்டி ஸ்டோரி நம்பர் 1. ஒரு நாட்டுல ஒரு பொருளாதார நிபுணர் இருந்தாரு. அந்த நாட்டுல எந்த முடிவு அரசர் எடுக்கிறதா இருந்தாலும், அந்த பொருளாதார நிபுணர கேட்டு தான் அந்த முடிவு எடுப்பாரு. அப்படி ஒரு நாள் ஊர் தலைவர் அவர கூப்பிட்டு, "நீ நாட்டுக்கே வழிகாட்ட. ஆனா உன் பையனுக்கு இந்த சின்ன விஷயம் கூட தெரியலன்னு" சொல்றாரு. அப்ப நிபுணர் இருந்துட்டு, "என்னது அது?" அப்படின்னு கேட்க, "தங்கம் பெருசா, வெள்ளி பெருசான்னு உன் பையன்ட்ட கேட்டா, உன் பையன் வெள்ளி தான் பெருசு அப்படின்னு சொல்றான்." வீட்டுக்கு வந்த நிபுணர் தன் பையன அழைச்சு, "தங்கம் பெருசா, வெள்ளி பெருசான்னு?" கேட்கும்போது, பையன் இருந்துட்டு "தங்கம் தான் பெருசுங்கிறான்." "அப்ப ஏன் ஊர் தலைவர்லாம் உன்னைய அப்படி சொல்றாங்க?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்க தினம் என்னைய கூப்பிட்டு, ஒரு கையில வெள்ளி காசும், ஒரு கையில தங்க காசையும் வச்சு, "இது 2ல எது பெருசுன்னு?" கேட்பாங்க. அப்ப நான் வெள்ளிய எடுப்பேன். "தங்கம் தானே பெருசு, அப்புறம் ஏன் நீ வெள்ளி எடுத்தேன்னு?" கேட்கும்போது, இவன் போய் ஒரு பெட்டி எடுத்து வந்து காட்டுறான். அந்த பெட்டி நிறையா வெள்ளி காசு இருக்கு. அப்ப சொல்றான், அவங்க என்னை ஒவ்வொருக்கா கூப்பிடும்போதும், "தங்கம் பெருசா, வெள்ளி பெருசான்னு?" கேட்கும்போது, நான் வெள்ளி காச தான் எடுப்பேன். ஒவ்வொரு முறையும் நான் வெள்ளி காசு எடுக்கும்போது, அவங்க என்னை ஏமாளின்னு நினைக்கிறாங்க. ஆனா, நான் தான் சத்தமே இல்லாம ஜெயிச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு வேள தங்க காச எடுத்திருந்தேன்னா, நான் அன்னைக்கே தோத்துருப்பேன். இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா, புத்திசாலிக்கு என்னைக்குமே வெற்றி தான்.